ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகணும் இல்லை ஸ்பெஷல் கோச்சிங் எடுக்கணுங்கிற தேவை கிடையாதுங்க. மாடர்ன் டேல டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கையில் இருக்கிற ஃபோன் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். நிறைய மொபைல் ஃபோன் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், விண்டோஸ் ஆப்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம். ப்ரொனவுன்சியேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் மேக்கிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கான 2 மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ். இந்த ஆப் நான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்கேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் லிசனிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சைஸ் உள்ளது, ஆனால் ரொம்ப ஹை பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஆப். இந்த ஆப்பில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லிசனிங், இதில் நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் லிசன் பண்ணலாம். அடுத்த 2 ஆப்ஷனுமே நம்மளே ஓன் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம இந்த ஆப்குள்ளார போய் இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த ஆப். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிசனிங் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணேன்னா இந்த லெவலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போ நான் லெவல் 1, அதில் ஃபர்ஸ்ட் 200 சென்டென்சஸ் லிசன் பண்ணுறதுக்காக லெவல் 1 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ லெவல் 1ல் இதான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு சென்டென்ஸ் பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரீட் இட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்பே நமக்கு ரீட் பண்ணி காட்டும். அதை நம்ம லிசன் பண்ணிவிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா ப்ரொனவுன்சியேஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். We are very similar. We are very similar. We are helping poor. We are helping poor. வீன் வந்தா are, his அப்படின்னு வந்தா is. இந்த மாதிரி நமக்கு நம்ம மைண்ட் ப்ராக்டிஸ் ஆகிக்கும் இதுக்கு. அதனால இந்த சென்டென்சஸை நம்ம லிசன் பண்ணுறதும் ரிப்பீட் பண்ணுறதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி உங்களை சுற்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிறவங்க கிடையாது, ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி சென்டென்சஸ் உங்கள் மைண்ட் இங்கிலீஷ்க்கு அடிக்கடி லிசன் பண்ணி அதுக்கு ஃபெமிலியர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வச்சு நம்மளே ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸாக ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ண போகிறேன். We saw a scary. We saw a scary movie. இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த க்ளூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் எல்லா சென்டென்சஸுமே பொதுவாக இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது யார் இந்த செயலை இங்கே பண்ணுறாங்களோ அவங்கள குறிப்பிடும் வார்த்தை, அதாவது செயலை செய்பவர், அதை குறிப்பிடுறது தான் சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஐ சா அ மூவி, இதில் ஐ அப்படிங்கிற வார்த்தை தான் சப்ஜெக்ட், நான் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செயல், செயலை குறிப்பிடுற வார்த்தை. ஸோ இங்கே சா அப்படிங்கிறது தான் செயலை குறிப்பிடும் வார்த்தை. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை, அந்த செயலை முழுமைப்படுத்துறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஸோ அதை எதை நான் பார்த்தேன், அ மூவி, நான் ஒரு படம் பார்த்தேன், I saw a movie. Red the color I like அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நபரை குறிப்பிடும் வார்த்தைனா ஐ தான் இருக்கு. ஐ. அடுத்தது செயலை குறிப்பிடும் வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக், விரும்புறது, ஐ லைக். அதுக்கப்புறம் மித்தது எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்ட். த கலர் ரெட், the color, I like the color red. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கேம் பெரியவங்க குழந்தைங்க 2 பேர்த்துக்குமே ஆப்டாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பிரிட்ஜ் பில்டர். ஸோ இது ஃபுல்லாக ஃப்ரீ ஆப் தான், ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஹை ரிவ்யூஸ் இருக்குது இந்த ஆப்புக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் பில்டர் ஆப்பில் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம கரெக்ட் வேர்டை ஃபைண்ட் பண்ணணும், மிஸ்ஸிங் வேர்டை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டாவது ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை கரெக்ட் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ நம்ம ஃபைண்ட் த வேர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இங்கே இந்த ஒரே ஒரு வேர்ட் மட்டும் மிஸ்ஸிங். இங்கே நம்ம என்ன பண்ணணும், மேலே கொடுத்துருக்க 4-5 வேர்ட்ஸ்லேருந்து எது கரெக்டோ அந்த வேர்டை கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் ஆர் நாட் டேஷ். ஸோ மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் you, along, animals, mice. Rats are not
யூ இல்லை ரேட்ஸ் ஆர் நாட் அலாங், ரேட்ஸ் ஆர் நாட் அனிமல்ஸ், இல்லைன்னா ரேட்ஸ் ஆர் நாட் மைஸ். ஸோ இங்கே எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ரேட்ஸ் ஆர் நாட் மைஸ். ஸோ இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த அனிமல்னால ஈஸியாக க்ராஸ் பண்ணி போக முடியுது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க 2 பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எஸ்பெஷலி கொரோனா டைமில் நிறைய குழந்தைங்க வீட்டிலேருந்து தான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம சும்மா போய் படின்னு சொன்னோம்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறதுல இன்ட்ரெஸ்ட்டே என்னென்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அந்த கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆப்ஸ் வச்சு நம்மளும் அவங்களும் சேர்ந்து வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை விளையாடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நம்ம ஒரு ஃப்ரெண்டாக மாதிரி அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம். அப்போ நம்ம கூட சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கும் இதில் திருப்பி ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்மளும் அவங்களோட சேர்ந்தே நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கும் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1 மந்தாகவே இந்த மாதிரி கேம்ஸ் தான் என்னோட பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அட் த சேம் டைம் என் பொண்ணோட வொக்காபுலரியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்கோர்ஸ் வந்துட்டே இருக்கும், ஆப்ஷன்ஸும் நிறையா வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது ஆப்ஷன் இதுலேயே பிரிட்ஜ் பில்டர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே எதுவுமே கொடுக்கல, கீழே ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. மேலே கொடுத்துருக்க இந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி அதை கரெக்டான ஆர்டரில் போட்டு நம்ம தான் இந்த சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மைஸ் ரேட்ஸ் ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேட்ஸ் அப்படிங்கிற நவுனை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும். ரேட்ஸ் 2வது வேர்பாக தான் இருக்கும். ஸோ அது ஆர் நாட்டாக தான் இருக்க போகுது. ரேட்ஸ் ஆர் நாட். 3வது ஆப்ஜெக்ட் வந்து மைஸ். ரேட்ஸ் ஆர் நாட் மைஸ். ஸோ இப்போ சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த அனிமல் கிராஸ் ஆகும். நம்ம தப்பாக போட்டிருந்தோம்னா அந்த பிரிக்ஸ் உடஞ்சி அந்த அனிமல் வந்து அங்கேயே கீழே விழுந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து தப்பானதை போடுறோம், அதனால அந்த அனிமல் போக முடியாமல் கீழே விழுந்துடும். திருப்பி இந்த ரீட்ரை பட்டன் போட்டோம்னா இன்னொரு சென்டென்ஸ் வரும், நம்ம அதை கரெக்டாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை கரெக்டாக பண்ணுறோம், அப்போ அந்த அனிமல் ஈஸியாக கிராஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கேம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 கேம்ஸுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குங்க. இது வந்து பெய்ட் ரிவ்யூ கிடையாது. நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த கேம்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது, அதையும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெய்லி கான்வர்சேஷன்ஸும் சென்டென்ஸ் மேக்கிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.